இங்கே தான் பேட்டி எடுக்கிறதா சொன்னாங்க, ஒரு வழி பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். திடீர்னு ஏதோ ஒரு கேள்வி எடுத்து, மொட்டை உனக்கு முடியும் இல்லை மூலியும் இல்லைன்னா மறைகிறீங்களா? முடி இப்படிலாம் கொட்டுறது ட்ரீட்மெண்ட்டில் என்ன கேன்சராக? நீ பெரிய ஹியூமரிஸ்ட் தான் ஒத்துக்கிறேன், பட் சினிமாவில் நீ ஆஸ் அ காமெடியன்லாம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ தலுகுன்னாலும் உன்னை வரவே விட மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ரொம்ப விரும்பி விரும்பி பார்ப்பாங்க சார் உங்கள் நிகழ்ச்சி. நீங்கள் வரலாமே சார் கெஸ்ட். என்ன சார்? ஓகே ஹூ ஆர் யூ? நீங்கள் ஓட்டு போடுவீங்க? சத்தியமாக உங்களை தலைகள் எல்லாம் நான் கொடுக்க முடியாது. அஜித்னே கொடுக்க முடியாது. நீ அறிவு கெட்டத்தனமாக கேள்வி கேட்குறேன்னாரு. இல்லை அது இப்படி கேட்டதானே உங்களுக்கு புரியும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வெத்தலைப்பாக்கு வந்து அசம்பிள் பண்ணி போடுற ஒரே நீங்கள் தான். ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வச்சுக்கிங்க. இல்லைப்பா குவாலிட்டி இருக்குயா. சிக்னலுக்கு சிக்னல் எங்கேயா என்னை பார்த்தா துரத்தின்னு வந்து சொன்னது கேடு. கிரிக்கெட்டும் ஒன்று வந்து அழிக்கிறாங்க. கிரிக்கெட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது. குறிப்பிட்ட அந்த காஸ்ட்ல இருக்கிறவங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. இப்போ நான் வந்து உங்களை அப்பப்போ மீட் பண்ணுறேன், உங்களோட ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கு நீங்கள் பண்ணுற ஹியூமர் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்னு வச்சுக்கலாமே. வீட்லேயே ஒருத்தங்க உங்களோட 30 இயர்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எப்படி டாலரேட் பண்ணிட்டலாம்? இல்லை அவங்களுக்கு அது எப்படி இருந்தது? வசந்தி வந்து ஆக்சுவலாக அவள் தான் சார் செலிபிரிட்டி. ஏன்னா எனக்கு வந்து அவன் குவாலிட்டிஸில் ஒரு 1/10 கூட கிடையாது எதுலையுமே. ஏதோ ஹியூமர் பிளஸ் பண்ணிட்டாங்க கிரிக்கெட் வந்து தவிர. வசந்தி வந்து லுக்ஸ் வைஸ் வெரி பியூட்டிஃபுல், கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி. ஜென்ரல் நாலேஜ், அவேர்னஸ் ஆஃப் திங்ஸ் கில்லி. சைல்டு கேர் குவீன், எல்லாமே தெரியும். சைல்டு கேர், நியூட்ரிஷன் குவீன். லைப்ரரி சயின்ஸ், ஹவு டு செட் அப் ஸ்கூல்ஸ் பிஸ்தா. எல்லாம் ஹவு டு கேரி யுவர் செல்ஃப் எல்லாத்துலேயும் பிஸ்தா. ஈவன் லாஸ்ட் ஸ்டேஜஸில் கூட என் சிஸ்டர்லாட்ட போய் சொல்லியிருக்கா, நம்ம அம்மா இருந்தால் கூட இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டான், அப்படி பார்த்துக்கிறேன். லாஸ்ட் 100 days வந்து எவ்ரி நைட் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பேன், ஒரு கேரக்டர் நடிச்சு காமிப்பேன். கோயிலுக்கு போனால் என்ன நடந்தது? இது எப்போ சொல்றீங்க? இது 2022 July 11 she passed away. ஓகே. அதுக்கு முன்னால் ஒரு 150 days எவ்ரி நைட் ஸ்டாண்டப் ஒரு ஷோ, ஒரு கிண்டல், உங்களுக்காக ஒரு கலாட்டா, அப்படியே தூங்கிடுவா. பட் என்ன ஒன்று, மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருந்துப்பா. பிகாஸ் இதுதான் மெடிசன். என்ன தான் இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடினே இருக்கும், ஒரு பேக் ஆஃப் த மைண்டில். என்னடா நம்மளே ஏமாற்றிக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா போய் காமிச்சு போதே லாஸ்ட் ஸ்டேஜ்ட்டாங்க. ஐ டென்ட் ரிவீல் தட் டு ஹர், ஷி டென்ட் நோ தட். கீமோ ட்ரீட்மெண்ட் வந்து முடி கொட்டும்போது தெரிஞ்சு போச்சு, ஐயோன்ட்டு. அதுக்கு மேலே மறைக்க முடியல. பட் என் பையனும் ரொம்ப கூலாக இருப்பான். 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக அப்படி தான் பார்த்துருந்தோம். பட் அது மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியை கையை விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ மேக்ஸிமம் வேண்டினேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில். ஸோ அது தெரியாதுங்களா அப்போ ஸ்டார்டிங்ல? இல்லை, ஒரு முடி கொட்டாம வெரி பிரில்லியன்ட். நாங்கள் மறைக்க ட்ரை பண்ணேன், முடி கொட்டும் போது கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை அப்போ நீங்கள் என்ன சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு? இல்லை சொன்ன மாதிரி ஒரு இதாக இருக்குது, சரியாயிடும். இந்த காஃபுக்கு தான் பண்ணுறோம், கொஞ்சம் அக்யூட்டாக இருக்குது காஃபு கிஃப்னு சொல்லிட்டே இருந்தோம். லங்ஸ் அவுட் 90%. ஸோ திடீர்னு என்னன்னா மறைகிறீங்களா? முடி இப்படிலாம் கொட்டுறது ட்ரீட்மெண்ட்டில் என்ன கேன்சரான்ட்டான் நேரம். ஒரு 20-25 பேர் இந்த ஜாயின்ட் ஃபேமிலி குறைஞ்சு கடைசியில் நான் கல்யாணம் ஆகி கார்ட்டூனிஸ்ட் மதனுடைய ஒய்ஃப், ஐ மீன் சிஸ்டர், கடைசி சிஸ்டர் வசந்தி, அவங்க தான் என் ஒய்ஃபு. ஷி இஸ் நோ மோர். 2 வருஷம் முன்னாடி கேன்சரில் இருந்துட்டாங்க. 30 years ஒன்றா இருந்தோம். அண்ட் அந்த வீடு வந்து கேஸில் தோற்று நாங்கள் டெனண்ட்டாக இருந்தோம். 15 ரூம் இருக்கிற வீட்டில் வந்து கேஸில் தோற்று லாயரே ஏமாற்றி, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தெருவில் அப்பு ஸ்ட்ரீட் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரம் 15 rooms to 1 single room and just 1 bedroom. எல்லா ஃபேமிலி எல்லாருமே இல்லை, அங்கங்கே போயிட்டோம். அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் எல்லாம் வேற ஒரு வீடு, இதே மாதிரி கொஞ்சம் பெரிய வீடு, டபுள் பெட்ரூம். நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம், 500 square feet. From 14 rooms, suddenly shifting to one house with just which occupies just 500 square feet. அங்கே இருக்கோம். 2 வருஷம் ஃபர்னிச்சரே கிடையாது, தரையிலே உட்காந்துருக்கோம். நான் இந்த ஏழை பாட்டு பாவர்ட்டி பாட்டுலாம் பாடல, அப்படி தான் இருந்தது லைஃப். ஐஓபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். பிகாம் முடிச்சோன்னு ஐஓபியில் போயிட்டு ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்போ இந்த சினாரியோ அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தரையில் உட்காந்துருக்கோம். கெஸ்டெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட முடியாது. 2 வருஷம் கழிச்சு தான் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கே வசதி வந்தது. ஸோ அதுலேருந்து கடவுள் வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, நத்திங், நோ ஸ்கிரிப்ட், இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். ஒரு ஃபீல்டு கிரிக்கெட்டில் தோற்று போய் கடைசியில் திடீர்னு 12 ஃபீல்டில் வரேன். ஸோ இதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது? இந்த இடத்துலயே நீங்கள் அப்போ அந்த டைமில் கிரிக்கெட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, ஐஓபியில் வேலை கிடைக்கும். ஐஓபியில் ஒர்க் பண்ணி ஒரு 6-7 years இருந்தேன் கிரிக்கெட்டில். அப்புறம் ஐ ஜஸ்ட் விட்ரூ. அந்த டைம் தான் நீங்கள் சொல்கிற இந்த இன்சிடென்ட், அது என்ன பிரச்சனைன்னு ஏதாவது சொல்லலாமா சார்? என்ன பிரச்சனை? அந்த ஏதோ கேஸ்ன்னு சொன்னீங்க. அது வந்து சரி, நார்மல் கேஸ் தான். எவிக்ஷனுக்கு ஓனர் கேஸ் போடுறாரு, எவிக்ட் பண்ணோம் டெனன்ட்ஸ்ன்ட்டு. பட் 1930லேருந்து இருக்கும், தாத்தா காலத்துலேருந்து. ஓகே. ஸோ ஒரு லாயர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணோம் கேஸு. அவரே ஆப்போசிட்டார் நம்மள. அவரே வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிட்டு அவங்களோட கல்யூஷனில் போய் எனக்கு வந்து எனக்கு
ஃபுல் ப்ராசஸ் நான் சொல்லலை, பிகாஸ் நான் பேங்க்ல இருந்தேன், நானே என்ன ஃப்ராட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சேன், நானே வந்து சோ மெனி ஸ்கெலிட்டன்ஸ் இந்த கபர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில கொண்டு வந்தேன், நானே தான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். பிகாஸ் நான் ஐஓபியில் பேங்க்ல இருக்கேன், நான் தான் டிராஃப்ட் எடுக்கிறேன் ரெண்ட்டுக்கு. அப்படி ஒரு பிரச்சனை வந்து கடைசியில் இப்போ அதெல்லாம் வெளியில் வந்தது. ஸோ அதனால டிஃபால்ட்டில் 60-65 வருஷமா இருக்கிற ஒரு வீட்டை விட்டு வெளில போகிறோம் டிஃபால்ட்னால, வித்தவுட் ஆர் நாலேஜ். ஒரு லாயர் இந்த மாதிரி பண்ணி காமெடி ஆகி போச்சு. மேம் கடைசியா உங்கள்கிட்ட என்ன பேசுனாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க மெமரபிளான? இல்லை, அவள் பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னான் வந்து, நீ 1000 ஜோக் அடி, நீ பெரிய ஹியூமரிஸ்ட் நான் ஒத்துக்கிறேன், பட் சினிமாவில் நீ ஆஸ் அ காமெடியன்லாம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நீ தலகுன்னாலும் உன்னை வரவே விட மாட்டாங்க, உன் பர்சனாலிட்டி உன்னை வரவும் விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. அண்ட் உன்னோட டைப் ஆஃப் ஹியூமர்லாம் இப்போ எடுபடாது. சார் உங்களுக்கு ஆசை இருந்ததா சினிமாவில் கொஞ்சம் பெரிய ஆளாக? இருந்தது. நான் காமெடி நாவெல்லாம் இருந்தது, பட் அவங்களுக்கு இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த ஆசை இல்லை, நான் வரணுன்ற ஆசை அவங்களுக்கு இல்லை. இந்த கிரிகிரி ஷோக்கு அப்புறம் தான் பேண்ட்லாம். ஆமாம், கிரிகிரிக்கு அப்புறம் விஜய் டிவியில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணேன், இது எப்படி இருக்குன்னு. அதில் தான் தே காட் வெரி வைல்டு வித் மீ, ரொம்ப கலராக பண்ணுறான்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. ஒரு 3 வீக்ஸ் பேன் பண்ணாங்க. எனக்கு எந்த ரிக்ரெட்டும் கிடையாது சீரியஸாகவே. நான் ஒரே ஆக்டர் கிடையாது, அடுத்த சிவாஜியோ அடுத்த ஷோவோ இல்லை அடுத்த கிரேசி மோனவோ நான் ஆகணும்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு வந்த ரோல்ஸு மெயின் ரோல் பண்ணேன், எனக்கு நடிப்பே வராது, நடிச்சுப்பார் தெரியும்னாங்க. பொய் சொல்ல போகிறோன்னு ஒரு படத்தில் லீட் ரோல் யார், மௌலி, நடுமுடி வேணு, நாசர், டெல்லி கணேஷுக்கு நடுவில் மெயின் ரோல் பண்ணேன். நீங்க வரும்போது என்ன சார் சொல்லுவாங்க, உச்சா வருதுன்னு சொல்லுவாங்களா? நான் அவங்க எனக்கு ஒரே ஆட்டோக்காரன் கிடையாது, அவங்களுக்கு நான் ஒரே கஸ்டமர் கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் இப்போ யூத் படம் வந்து உங்களுக்கு கிடைக்குது, ஆக்சுவலி அதில் ஒரு அந்த 100 ஷோவில் மொட்டையாக நின்னேன். அதை வந்து இந்த லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் உதவத்தில் பார்த்துட்டு வின்சென்ட் செல்வான்னு நினைக்கிறேன் டைரக்டர், அவர் பார்த்துட்டு அப்புறம் விஜயோடைய அப்ரூவலோட கேப் மாத்துறது, கேப் மாதிரி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்ற ஒரு படத்தோடைய ட்ராக் அப்படியே வச்சாங்க. அவன் தான் வந்து எனக்கு ஆஃபர், பட் இருந்தது அந்த ஃபீல். விஜய் சார் எப்படி சார் அந்த டைமில்? செம்ம ஜாலி, சூப்பர் ஜாலி. ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டு அங்கே எஸ்கலேட்டர் இறங்கி வந்தார், நான் எல்லாம் வந்து கூட்டமாக இருந்து நான் அப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். நமக்கு சினி ஃபீல்டே தெரியாது, அங்கேருந்து இப்படின்னாரு, நான் அப்படி திரும்பி பார்த்தேன், யாருன்னு, உங்களை தான் இதுதான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். விஜய் எஸ்கலேட்டர் இறங்கினோடனே க்ரௌடு போகுது, அப்படியே வந்து என் பக்கத்தில் அப்படி உட்காந்து, சார் உங்கள் ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கு சார், எங்கள் அம்மா வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க சார் உங்கள் நிகழ்ச்சி, தேங்க்யூ, நீங்கள் வரலாமே சார் கெஸ்ட். என்ன சார் நீங்கள் அதில் வரலாம்? கிண்டல் தான் சார். சார் நான் நார்மல் இன்டர்வியூ ரொம்ப யோசிப்பேன் போகிறதுக்கு, நீங்கள் போய் அதில் போய் என்னை கூப்பிட்றீங்க, போட்டு வச்சு செய்கிறீங்க எல்லாரையும் அப்படின்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் மரியாதை. வட்டா இப்போ ஒரு பொலிட்டிக்கலாக வந்துட்டாரு, கட்சி தொடங்கிட்டாரு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட். நான் இப்போ சொல்கிறேன், ரீசெண்டாக 50th பர்த்டேல கூட அவர் அந்த அப்பயே நான் யூத் போதே சொன்னேன், தமிழனில் நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த ரோல்லாம் பார்க்கும்போது ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணும் ஹோல் சிட்டியை அப்படின்ற மாதிரிலாம் பண்ணும்போது லீடர்ஷிப்பாக நீங்கள் வருவீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுன்னு அப்பயே பேசினேன். பட் அது ரொம்ப ப்ரீச்சியாக இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருந்திருக்கலாம்னு சொன்னேன். அந்த கிரிட்டிசிசமும் ஒத்துண்டாரு. மூவியா நீங்க சொல்ற மாதிரி தான் சார். என் கூட ஒரு 3 பேர் கையில கடப்பாறையை வச்சுன்னு இருப்பானுங்க, கிழின்னு கிழிப்பாங்க, அதெல்லாம் நான் கேட்டு பேசுறாரு. அதே விஜயை தான் நான் எப்பவும் பார்க்குறேன். ஐ ஆம் ஓப்பன் டு எனி கிரிட்டிசிசம், ஐ டோன்ட் டாக் பேக் அப்படின்றது தோனி கிட்ட, மோடி கிட்ட, ரஜினி கிட்டலாம் நான் பார்க்குறேன். அதை நான் விஜய்ட்டையும் பார்க்குறேன். அந்த சைலன்ஸ் இன்னொருத்தர் பற்றி ராங்காக பேசாமல் இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு பெரிய 2 பார்ட்டிஸ் தான் இருக்குது, அந்த பார்ட்டி தான் எப்போவுமே வந்து ஆட்சி. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே சொல்லவே முடியாது. நம்ம என்ன வேணால் மாறும். இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வரும், மொபைல் ஃபோன் கையில் வரும்னு யாரும் நினைக்கவே இல்லையே. நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, 2 பேர் பார்த்து பேசுவோன்றது தெரியவே தெரியாது. அதெல்லாம் இம்பாசிபிலிட்டியாக இருந்து திடீர்னு பாசிபிலிட்டி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. He might come as a leader, சொல்லவே முடியாது. ஐ விஷ் him the best. நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? சத்தியமாக அவருக்குன்னு சொல்லலை, அவரோட குவாலிட்டிஸ் பிடிச்சா போடுவேன். அவர் ரியலாகவே ஒரு நாள் முதல்வர் மாதிரி வந்து எதாவது பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, ஒய் நாட். விஜயோட நடிச்சிட்டீங்க, அஜித் அவர்களோட நடித்தேன் வரலாறுல நடித்தேன். ஆக்சுவலாக எனக்கு தேங்க்ஸ் டு KS ரவிக்குமார் கட் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது லேக் ஆகுது, தூக்கிட்டேன்னாரு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னை கூப்பிடணும்னு தோணிச்சு, அதுவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பர்சனலாக யூ மெட் ஹிம் சார்? ஐயா நிறையா மீட் பண்ணி பேசியிருக்கேன். அஜித்தோட டாக்டர் விஜயசங்கர் காமன் ஃப்ரெண்டு, நடிகர் ஜெய்சங்கர் சன், ஆஃப்தால்மாலஜிஸ்ட்டு. ஸோ அவருடைய இதில் செம்ம சிரிப்பு ஒரு 1/2 hour. நீங்கள் உங்கள் ஹியூமரில் அஜித் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வந்து உங்களை தலைகள் எல்லாம் நான் கூட முடியாது. அஜித்னு உங்களுக்கு யூ கேன் கால் மீ ஈவன் இடியட் சார், ஐ டோன்ட் மைண்ட் ஆஸ் லாங் ஆஸ் யூஆர் ஓகே வித் தட், ஓகே சார், இப்படி தான் பேசுவார். அதனால் ரொம்ப சூப்பர் பர்சன், செம்ம ஹியூமர், செம்ம மரியாதை, ஃபேண்டாஸ்டிக் பர்சன். ஒரு நாள் பாரில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அங்கே ஏதோ ஒரு டேபிளில் உட்காந்தாரு. என்னை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து அத்தனை பேரும் கை கொடுத்துட்டு போனார். கிளம்பும் போது நான் கிளம்புறேன்னு யாரும் சொன்னால் திருப்பி அங்கேருந்து வந்து கை கொடுத்துட்டு போனார். இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
லவ்லி பர்சன். உங்களோட ஃபேஸ் வந்து நாங்க வெளியே பார்த்துருக்கிறது சிரிச்ச ஒரு முகம், ஒரு ஹியூமரான ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கோம். ஆனா உங்களுக்கு கோவம் வராதா? டென்ஷனே வரும். இது எலெக்ஷன் மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு அடி எப்பயாவது வரும். ரொம்ப கேவலமா திட்டுவேன் எல்லாரையும். ஏதாவது ஒன்று சொல்லல, இதுக்கு நான் கோவப்பட்டு. ஒரு தடவை ஸ்ரீகாந்தோடைய ஒரு ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப கேப்டன் ரொம்ப ஃப்ரெண்ட், வெரி ஸ்வீட் பர்சன், எனக்கு கேப்டன் மோஸ்ட் பாசிட்டிவ். சம்டைம்ஸ் ரொம்ப கோவம் வரும்னா ராங்காக டேமேஜிங்காக பேசினா ஓரளவு வரைக்கும் ஹியூமர்லேயே போயின்னு இருப்பேன். ரொம்ப பர்சனல் அட்டாக்காக போயிட்டாங்கன்னா திருப்பி அடிப்பேன். ஒரு பர்டிகுலர் லைவ் ஷோவில் திடீர்னு ஏதோ ஒரு கேள்வி எடுத்து மொட்டை உனக்கு முடியும் இல்லை மூளையும் இல்லைன்னா அதனால தான் உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அங்கேயும் ஹியூமர் தான் வரும். நம்ம அது மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா நோ என்ட்ரியில் வரும், நம்மளை பார்த்து திட்டுவோம் அறிவு இல்லாமல் என்ட்ரியில் வரியேன்னு. அப்போல்லாம் கோவம் வரும். இந்த தப்பாக வந்து கை காட்டாமல் திரும்புறது, இல்லை ஹோட்டலில் போயிட்டு நம்ம உட்காந்து ஒரு 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு வச்சு எங்கேருந்தோ ஒரு சேர் வெட்டி பிடிச்சிருப்பாங்க. என்ன ஒன்று உங்களுக்கு எப்படி தெரியும் இது யாரும் வரலன்னு? அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணால் கோவம் வரும். டஃப் டு கிராக் அப்படின்னா எந்த இன்டர்வியூ உங்களுக்கு இருந்துச்சு பண்ணும்போது? அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் வந்தாருன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இளையராஜா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இட் வில் பி அ பிகெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் மீ இஃப் ஐ இன்டர்வியூ இளையராஜா. ஏன் இவங்களை சிங்கிள் அவுட் பண்ணி சொல்லணும்னா இவங்களுக்குலாம் நான் பேய் ஃபேன், செம்ம ஃபேன் இவங்களுக்கு. இவங்களை நான் தைரியமாக கேட்பேன். பட் இவங்க சாதாரண கேள்வி கூட எங்கேயோ ஹர்ட் ஆகிட போகிறாங்களோ தப்பாக எடுத்துன்ற போகிறாங்களோ ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் நான் சொல்லிவிடுவேன், சார் நீங்கள் தான் ஒரிஜினாலிட்டியே சார். பட் இதில் வந்து அப்படியே உத்து பார்த்தா தெரியுது இந்த பாட்டு அந்த படத்தோட ரீரெக்கார்டிங் மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், டங் 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 அப்படின்னு நாயகன்ல அந்த வேல் நாயகன் அவன் பொண்டாட்டியை கொண்டுடு அப்படின்னு அந்த டைலாக் வில்லன்ஸ் பேசும்போது இந்த கேமரா அப்படி போகும், டங் 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 டங். அந்த மியூசிக்கு மைண்டில் ஓடினே இருக்கும் எனக்கு டெய்லி. இளையராஜா எது பண்ண அவர் தும்பினார்னா கூட அது மைண்டில் இருக்கும். இப்போ அதை பார்த்துட்டு சப்போஸ் இதே கோயிலில் எல்லா பாட்டும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதில் ஒரு இடத்துல உயிரில் கலந்து உடலில் அப்படின்னு வரும்போது ஐயோ இது அந்த ரீரெக்கார்டிங் மாதிரி சம்மந்தமே கிடையாது. இது வேற சிச்சுவேஷன், இது பாட்டு, இது பேக்ரவுண்ட் ஸ்கோர். பட் இது கேர்ஃபுல்லாக ஒரு மாதிரியாக கேட்கணும். இது ஏன் உங்கள் மைண்டில் எங்கேயாவது அது இருந்திருக்குமா? ஏன் அந்த சிச்சுவேஷன் அப்படி கேட்குறது கொஞ்சம் தெரியாத மாதிரி அவர் கண்டுபிடிச்சார் கில்லாடி. பட் அவருக்கு வந்து நீ வந்து இன்டெலிஜென்ஸை காட்டுறேன்னு தெரிஞ்சால் கோவம் வரும். ரொம்ப நெய்வாக கேள்வி கேட்டாலும் இது ஒரு கேள்வியான்ற மாதிரி பார்ப்பாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். மணிரத்னத்தை போனீங்கன்னா ஒரு மோனோ சிலபிள்லேயே ஆன்சர் பண்ணுவார். சார் இப்போ என்ன நீங்கள் வந்து ஜென்ரலாகவே வந்து இருட்டில் இருக்க சில சீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் தட் வாஸ் த ட்ரெண்ட், அதுக்கு என்ன உங்களுடைய பதில் அப்படின்னு. என்னது அவ்வளோதான் பதில்? இல்லை சார் அப்போ நீங்கள் வந்து நாயகன் வந்து காட் ஃபாதர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, பட் அதுக்கப்புறம் ஏன் அந்த டான் இதுக்கே எடுத்தீங்க அப்படின்னு இப்படியே சிரிச்சு ஸ்ட்ரக்கே பண்ணி தான் நம்ம என்ன இன்டர்வியூ பண்ணுறது? அப்படி ஒருத்தர் மாட்டினேன். தேவி பாலான்னு ஒரு ரைட்டர் கிட்ட என்ன கேட்டாலும் இப்படியே பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஹரிகிரி 1000 எபிசோட்ஸில் சிட்டிபாபு யோசிக்கவே மாட்டார் யார் வந்திருக்கான்னு. அவர் எப்போ தூக்கம் கலையிறதோ ஒரு கேள்வி கேட்பார், அதில் மீதி பேர் தூக்கம் போயிடும். இப்போ தேவி பாலாட்ட சார் நீங்கள் வந்து லக்கி ஏதாவது பேனா வச்சுருக்கீங்களா, இவ்வளோ எபிசோட்ஸ் எழுதிங்களே அப்படின்றார். இவ்வளோ எபிசோட்ஸ் எழுதினே இருக்கீங்களா, மென்டலி டயர்ட் ஆகிடுதா அப்படின்றார். இப்படியே இப்போ இன்டர்வியூ போகிற சொல்லியிருந்தால் என்ன கேள்வி கேட்குறது? இதெல்லாம் பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏதோ ஒரு இன்டர்வியூ சார், அதில் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க, அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சண்டேல இல்லை ஒரு பிரச்சனையில் அப்படி முடிஞ்சிருக்கா? அதாவது இருக்கு 2-3 இருக்கு. மன்சூர் அலிகான் செம்ம ஹியூமரு, செம்ம ஜாலியாலாம் இருப்பார். அவர் கொஞ்சம் அடிக்க வந்துட்டார் அந்த இன்டர்வியூவில், கிட்டத்தட்ட அடிக்க வந்துட்டார். அவர் வந்ததே 3 மணி நேரம் லேட்டாக வந்தார். வந்துட்டு பட்டன் கிட்டலாம் திறந்து பிளாக் அண்ட் பிளாக் போட்டு இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் இப்படி போட்டுன்னு இங்கே தான் பேட்டி எடுக்கிறதா சொன்னாங்க, ஒரு வழி பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வந்து உட்காந்தார். அப்படி கூலிங் ஆக்ஷன் மன்சூர் அலிகான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தார். உட்காந்தோடனே நான் கேட்டேன், இந்த கூலிங் கிளாஸ் எப்படி சார் நைட்டு தூங்குறச்சு கூட போட்டுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்னும் அறிவு கெட்டத்தனமாக கேள்வி கேட்குறேன்னாரு. இல்லை அது இப்படி கேட்டதுன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு அடுத்தது எனக்கு கோவமே வருது. இதெல்லாம் ஒரு மொட்டை, எங்கே அடித்த மொட்டைன்னாரு. தலையில் தான் சார் அப்படின்னு. இப்படியே போயினே இருந்தது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம் சார், இந்த ராஜராஜ மார்த்தாண்ட கம்பீரன்னு ஒரு படம், அந்த டைட்டில் கூட படத்தோட பெருசாக இருக்குமே, அது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் 2 பேர் தானே பார்த்தீங்க சார் அப்படின்னா. இந்த வேறு தம்பி நீ ஆரம்பத்துலேருந்தே இடகு மடக்காக கேள்வி கேட்டுட்ருக்க, அது வந்து இந்த படம் வந்து A சென்டர் B சென்டர் C சென்டர் எல்லாத்துலேயும் 100 நாள் அப்படின்னு. நீங்கள் ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சதுலேன்னு கேட்கல சார், தியேட்டருக்கு வந்தது அதுலேருந்து எத்தனை நாள் சொல்லுங்க. ஒன்று அவருக்கு கணக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டு இருக்க மாட்டாரான். இந்த பேப்பர், ஆமாம் இந்த பேப்பர் ரேட் எடுத்துங்க நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு பேப்பர் பேப்பர் ரேட் எடுத்துட்டேன். அப்புறம் ஜாலியாகிட்டோம். நீங்கள் பேசும்போது சிட்டிபாபு சாரை ஞாபகப்படுத்துறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். டிவியை மட்டும் முகமாக வச்சு வெளியே வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவரோட டிராவல் பண்ணது ஏதாவது நடந்த அனுபவம்? ஜீனியஸ் சஜாத் அவர் பேர்.
அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணால் அந்த ஷூட்டிங்க்கு மட்டும்தான் மீட் பண்ணுவோம். பட் அது கோயின்சிடென்டலி பை காட்ஸ் கிரேஸ் 2 பேரோட வேவ் லெங்த் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி நக்கல் அடிக்கிறது. செலக்ட் பண்ணது யாரு சார்? முரளிராமன். அவருக்கு அந்த அன்கேனி சென்ஸ் உண்டு. அவர் வந்து கரெக்டாக பார்த்த உடனே இந்த ப்ரோக்ராம் செல்லுபடி ஆகும், இது செல்லாதுன்னு கரெக்டாக சொல்லுவார். பிஸ்தா வருதுல அவர் தான் பாஸ்கி. நான் என் ஃப்ரெண்டு பிரசாத் இறந்துட்டான், அவனோட தான் பண்ணுறதா கேட்டேன். நாரதகான் சபாலம் எல்லாம் மீட் பண்ணுவோம், அங்கே தான் வந்தார் முரளிராமன். பட் அங்கே வந்து நான் பிரசாத்தை சஜஸ்ட் பண்ணேன். பட் சினிமா போய் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே நீங்கள் எது சொன்னாலும் நான் பண்ணுறேன், யூ ஆர் கிவிங் மீ அ கிரேட் ஓப்பனிங், ஐ எம் ரெடி ஃபார் எனி திங்னு. அப்படி தான் இப்போ ஆரம்பிச்சது. சிட்டி பாபு வந்து ஜீனியஸ். ஏன்னா சிட்டி பாபு மாதிரி ஒருத்தரால் பண்ண முடிஞ்சதுன்னா இத்தனைக்கு நான் திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணியிருப்போம். போட்டேண்ணா அந்த 1000க்கு அப்புறம் பண்ண முடியாததுக்கு காரணம் அந்த டைப்போட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரொம்ப நோன் ஃபேஸாக இருக்கக்கூடாது, தத்தி மாதிரி காமிச்சிக்கணும். பட் சூப்பர் பிரில்லியன்ட். கேட்குற கேள்வியெல்லாம் அப்படியே ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், பயங்கர ஹியூமரஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ஹியூமரஸ் லாயர் வேணும் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அப்படி ஒருத்தர் இப்போ நீங்கள் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பிஸ்தாவாக இருக்காங்க, ஹியூமரில் பிஸ்தா இருக்காங்க, ஹியூமரஸாக கேள்வி கேட்கறது கஷ்டம். இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் ஜாயின் பண்ணுறோம் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஒரு கிரேசி மோனோ, ஒரு எஸ்வி சேகரோ வராரு, ஒரு வைஜி மகேந்திரன் வராருன்னா நம்ம நார்மல் கேள்வி கேட்கலாம். அவங்களோட ஹியூமரஸாக பதில், அவங்களோட ஹியூமர்னால பதில் சொல்லிட்டாங்கன்னா ப்ரோக்ராம் ஹியூமரஸ் ஆகிடும். பட் வரவங்க ரகுவரன் மாதிரி சீரியஸாக வந்துட்டான்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லி சிரிப்பு வர வைப்பீங்க? நீங்கள் சீரியஸாக கேட்பீங்க, அவர் சீரியஸாக பதில் சொல்லுவார், சிரிப்பு கிடையாது. பட் கேள்வியை வந்து நீங்கள் வந்து காமெடியாக பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆர்ட். கேட்குற கேள்வியை ஒரு ஆக்டர்கிட்ட உங்கள் ஃபஸ்ட்டு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் இன்டர்வியூ, ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டாக ஒரு படம்னு வச்சிங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அப்படின்வாங்க, அது நமக்கு சிரிப்பு வரும். ஸோ ஹவ் யூ churn out questions into humorous questions, அது ஒரு ஆர்ட். அது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் அறிகுறி அசம்பிளி. ஆனால் அதை அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பேசுறது வந்து கண்டிப்பாக காண்டேத்திரும். எதிர்த்தால உட்காந்து அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா நியூஸ் போகும், ஜெயலலிதாக்கு கூப்பிட்டோம் நம்ம சேனலுக்கு, சார் வரமாட்டாராம். யார் அவர் அப்படின்னாங்கன்னா ஃபினிஷ். அந்த பயத்துலேயே வருவாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். சும்மா சொல்கிறேன், வர முடியாதுன்னா சொன்னவங்களாம் இருக்காங்க, சான்ஸே கிடையாது. நிறைய பேர் முடியவே முடியாதுட்டாங்க. கிரேசி மோகன் சார் பற்றி பேசி, அவருடைய பார்ட்னர்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அவரோட உட்காந்து தான் டிஸ்கஷனில் அந்த மாதிரியான டைம்லாம் 2 பேரும் பிரதர்ஸ்ன்னு சொன்னால் கூட அதை விட க்ளோஸ் எதாவது இருக்கான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுக்கு, வெத்தலை சீவல் போகிறதுக்குன்னு என் வீட்டு பக்கம் வருவார் மயிலாப்பூரில். அங்கேருந்து 2 வீலரில் கிளம்பி, பாஸ்கி இந்த வறுத்த சீவல் இருக்கே இந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படின்வாரு. அங்கே வாங்குவோம். புகையிலுக்கு அந்த பக்கம் போயிடலாம் வரியா, திரும்பி நார்த் மகாராஷ்டிரில் போய் எல்லாம் வேஷ்டி லுங்கி கட்டின்னு 2 பேரும் 2 வீலரில் அங்கே போய் போடுவார். நான் கேட்பேன், எனக்கு தெரிஞ்சு வெத்தலைப்பாக்கு வந்து அசம்பிள் பண்ணி போடுற ஒரே நீங்கள் தான், ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வச்சுக்கிங்க. இல்லைப்பா குவாலிட்டி இருக்கு இல்லையா அப்படிம்பாரு. அதை மாதிரி ஒரு ஹியூமரிஸ்ட் இல்லை, ஹியூமனிஸ்ட். ஒரு ஹியூமன் பீங்கை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னை துரத்தி சிக்னலுக்கு சிக்னல் எங்கேயா என்னை பார்த்தா துரத்தின்னு வந்து சொன்னது கேளு. கிரிக்கெட்டும் உன்னை வந்து அழிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், ஹியூமரை வேஸ்ட் பண்ணுறதை வேறு லெவலில் எழுதிட்டு இருக்கேன். தயவுசெய்து பிளே எழுது, தயவுசெய்து. இப்படி பயத்திலேயே போலீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ஒருத்தர் யூடிசி ஒருத்தர் பண்ணுறாரு, கிரேசி மோகன் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு லவ், அவர் சொல்லியே ஒரு 7-8 பிளே ஆகிட்டேன். அப்படி ஒரு பேக் பண்ணுவார். எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீங். அண்ட் ஈவன் அந்த 1 வீக் பிஃபோர் ஈ கால் மீ, நான் ஹெல்மெட் போட்டு போயிருந்தேன். திடீர்னு பஸ்கை அப்படின்னு ஒரு டிஷர்ட் மாட்டின்னு அப்படி பார்த்தா ஐயோ அப்படின்னு போனேன். சத்த ஃபார்மசி வரைக்கும் போயிட்டு வரையா அப்படின்னு. சரி பைக்கில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலும் 2 பேரும் பைக்கு. ஃபார்மசிக்கு போயிட்டு என் ப்ரோக்ராமை பற்றி பேச, அப்புறம் ஆற்றுல கொண்டு விட்டுறியா வீட்டில் விட்டுட்டு போனேன். ஸோ great loss. I am very sure he is entertaining people in a different planet. No, he is the greatest human being, one of the greatest. சார் ஐஓபியில் என்ன ஒர்க் சார் உங்களுடைய? ஐஓபியில் எனக்கு ஒர்க் என்னன்னா, மார்னிங் கஸ்டமர் சர்வீஸ் 4 மணி நேரம் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் ஆல்வேஸ் ஃப்ரீ. கிரிக்கெட்டுக்கு போயிடணும், அங்கேருந்து கிரிக்கெட் ப்ராக்டிஸ் போயிடணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா. என்ன ப்ளஸ் ஐஓபியிலன்னா வேலை ரொம்ப தெரியாது, ஏன்னா அதுக்கு மூளை வேணும், அது கஷ்டம். அண்டு மெயினாக கஸ்டமர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. திடீர்னு பார்த்தா கூர்க் மேங்களூர்லேருந்துலாம் பொண்ணுங்க, பக்கத்தில் கல்ச்சரல் அகாடமின்னு ஒன்று இருக்கும், அழகழகான பொண்ணுங்க வருவாங்க, அதில் அப்படி பார்த்துன்னு இருப்போம் பொண்ணுங்களை. அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸு, திடீர்னு எல்டர்லி பீப்புள் வருவாங்க, பென்ஷனர்ஸு, அப்புறம் யங்ஸ்டர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ், பெரிய கிரிக்கெட்டர்ஸு, எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிலும் வரும்போது ஃபஸ்ட்டு ஐஓபி கற்றுக் கொடுத்த பாடம் வந்து குட் பீப்புள் டு க்ரோ வித். அது அப்படியே ஜஸ்டிஃபை ஆச்சு. ஸோ இன்ட்ரோவாட்டாக ஜாயிண்ட் ஃபேமிலியில் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒருத்தன் பேங்க்கில் போய் கஸ்டமர்கிட்ட நீ பேசாத எப்படி இருக்கிறது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரோவாட் ஆனதுக்கான மொத்த கிரெடிட் ஐஓபிக்கு தான். ஸோ த கேம் இஸ் மேக்ஸிமம் ஃப்ரீடம். ஐ டெவலப் மை ஹியூமர், பப்ளிக் ரிலேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஐ கேன் டாக் டு எனிபடி அப்படின்றது ஐஓபினால் தான். நீங்கள் ஒரு மேட்ச்சில் ஹையஸ்ட்டாக எத்தனை விக்கெட் வரைக்கும் எடுத்துருக்கீங்க? டெபு 8 விக்கெட் யூனிவர்சிட்டி, 8 மேக்ஸிமம். அதான் டெபுவே ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 விக்கெட். என் பையனும் ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 விக்கெட் போட்டு ஆடுச்சு லீக்ல.
சூப்பர், அந்த கனெக்டிவிட்டியே எங்கேயோ இருக்காமா. நானும் லெக் ஸ்பின் ஆரம்பிச்சேன், அவனும் லெக் ஸ்பின் 8 எடுத்தான், நல்லா போட்டேன்னா திடீர்னு பால் ஸ்லிப் ஆகுது கையில இருந்துன்னா. சுனில் நாராயணோட வீடியோ பார்த்து மிஸ்டேக்ஸ் பண்ணுற மாதிரி தான். அதில் தான் தோனி வந்து அவனை நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. தோனியோடைய கேம்பில் 2-3 வருஷமா இருக்கான். 3 வருஷமா அவனுடைய பர்த்டே அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு, தோனி தான். ஸோ அது ஒரு பக்கம். அவன் வந்து மாறிட்டான். நான் வந்து கம்ப்ளீட்டாக கிரிக்கெட்டை விட்டு மீடியாவுக்கு வந்துட்டேன். அவன் ட்ரெயின்லேருந்து வேறு ட்ரெயினுக்கு குதிச்சான். நான் ட்ரெயினில் விட்டு வேறு ஸ்டேஷனை விட்டு வெளில போட்டேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். சினிமாவில் வந்து ஒரு 17-20 படம் 30 படம் நடிச்சிருப்பீங்க. 22-23 படம் நடிச்சிருப்பீங்க. உங்க பேனு அந்த மாதிரியான இஷ்யூஸ், நீங்க பண்ற ரிவ்யூஸ், அதனாலதான் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல. ஆமாம், அது யாராவது டைரக்டா உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா சார்? சில சைடு செகண்டரி ரோல் பண்ணுற சில ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிரிட்டிசிசம்னா பண்ணி தானே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், உங்கள் படம் நல்லா இருக்கு சார்னு சொல்லும்போது தேங்க்யூ ஜீன்றீங்க, பேக்கெட்டில் 500 ரூபா இருக்கு எடுத்துக்காதுன்ற மாதிரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிறது உனக்கு என்ன தெரியும் நடிப்பத்தின்றீங்க. பாராட்டுறதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷனே வேணாம். பட் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும்னா இது என்ன யாட் ஸ்டிக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எந்த ஜனங்கள் உங்களுடைய படத்தை 100 நாள் ஓட வைக்கிறாங்களோ அதே ஜனங்க தான் உங்களுடைய அடுத்த படத்தை 1 நாள் கூட ஓட விடாமல் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ஜனங்க முட்டாளா? அவங்களுக்கு அறிவு இருக்குல்ல. உங்களை பாராட்டுறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்குன்னா உங்கள்கிட்ட குறை சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு தகுதி இருக்குது. ஏன்னா ரெண்டுமே அவங்க சொல்லலாம்ல. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஏன் சொல்கிறீங்க? விமர்சனம் தான் எங்களை வளர்க்குதுன்றீங்க. அப்போ சொல்லக்கூடாதா? நாங்கள் தானே இப்போ நெக்ஸ்ட் பாராட்ட போகிறோம். ஸோ எங்கள் வாயை மூடுறதுக்கு நீங்கள் இன்னொரு படம் முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னோமே, அந்த மாதிரி இன்னொரு படத்தை எடுத்து எங்கள் வாயை மூடிடுங்கன்றேன். அதுதான் பெஸ்ட் ஆன்சர். இப்போ பண்ணலையா? ஹர்திக் பாண்டியா பண்ணலையா? சூரியகுமார் யாதவ் பண்ணலையா? கோலி பண்ணலையா? ரோஹித் சர்மா பண்ணலையா? நீங்கள் கலடா பண்ணுற நீங்களே தான் எங்கள்கிட்ட செல்ஃபிக்கு வரீங்கன்னு காமிக்கிறாங்களே. எப்படி பேட்டு பேசுது, பால் பேசுது, திட்லியே யாரும். நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் ஆக்சுவலி உள்ள இருந்தீங்க, இந்தியா டீமில் இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், இன்னொரு வேர்ல்டுன்னு சொன்னதுனால சொல்கிறேன். மேபி நீங்கள் ஒரு பவுலராக இந்தியா டீமில் விளையாண்டுருந்தீங்கன்னா இப்போ எப்படியான ஒரு இப்போ இருக்கிற T20 சினாரியோக்கு நான் அப்சல்யூட்லி ஃபிட்னு இருப்பேன். என் கூட இந்த எல்லாருமே சொல்லுவாங்க. ஸ்ரீகாந்தே சொல்லுவான். ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், சீக்கா when a guy bowls leg spin like this like Shane Warne, நீ பெரிய லெக் ஸ்பின் நீ சொல்லு, இதில் நீ எப்படி போட்டு சொல்கிற மச்சி, நீ பிஸ்தா லெக் ஸ்பின்னர், இப்படி தான் பேசுவான். ஸோ அதனால் நான் இந்த சினாரியோவில் ஃபிட்னு இருப்பேன். ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 100 ஹை கேட்ச் பிடிப்பேன். நான் சொல்ல 20 வருஷமா. இப்போ 10 ஜோக்கு 30 வருஷமா டெய்லி ஏண்டுக்கிற மாதிரி. இப்போ இல்லை, கிரிக்கெட் ஆடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 100 ஹை கேட்ச் பிடிப்பேன். டைவ் அடிச்சு கேட்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு ரைட் ஹேண்ட்லேயும் த்ரோ பண்ணுவேன். ஃபென்ஸ்லேருந்து செப்பாக் பிச்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் த்ரோ பண்ணுவேன். இப்படி அண்ட்ராம் த்ரோ வந்து ஃபென்ஸ்லேருந்து நேரக்கு ஒரு 60 yardsக்கு போடுவேன், த்ரோ பண்ணுவேன். 6 வந்து எந்த ஃபாஸ்ட் பாலர் வேணும் இறங்கி அடிப்பேன். T20க்கு என்னென்ன தேவையோ அவ்வளோவும் என்கிட்ட இருந்தது. அப்போ 30 ஓவர்ஸாக இருந்தது. ஹிந்து ட்ராஃபி, காமராஜ் ட்ராஃபி, வெங்கடேஸ்வரா ட்ராஃபி, OAC ட்ராஃபி, தேவர் ஆல் 30 ஓவர் பேசிஸ். அப்போ நல்ல டெரிஃபிக் ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணி ஒரே ஓவரில் 4 பேர் 0ல் போல்ட் எடுத்தேன். சதானந்த் விஸ்வநாத், அபிராம், ரஞ்சித் கன்னில்கர், கால்டன் சல்தானா, எல்லாம் ரஞ்சி பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நல்ல இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கான எல்லா ட்ரேட்ஸும் இருந்தது. திடீர்னு போச்சு. அது ஒன்றும் கவலை. ரொம்ப முதல்ல கொஞ்சம் பட்டேன், பட் புரிஞ்சுட்டேன். கிரிக்கெட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக யாரும் போயிட முடியாது. குறிப்பிட்ட இந்த காஸ்ட்டில் இருக்கிறவங்க, குறிப்பிட்ட இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் கிரிக்கெட் சொந்தம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி. நான் அதெல்லாம் அக்செப்டே பண்ணல. கிரிக்கெட்டுன்றது லைவ், ரீடேக் கிடையாது. நான் ஒன்று அவுட் ஆகிட்டேன்னா இல்லை இந்த ஆடி கரெக்டாக ஆடிடலாம், நீங்கள் 6 அடிச்சிருங்க அப்படின்னு ரீடேக் சினிமாவில் வர மாதிரி கிடையாது. ஒரு தப்புனா ஒரு தப்பு தான். அந்த ஒரு தப்பு யார் பண்ணாலும் தப்பு. தோனியும் பண்ணலாம், டெய்லண்டரும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது பப்ளிக் பார்த்துன்னு இருக்காங்க, ரியல் லைவ் ஆக்ஷன் போயின்னு இருக்கு. அங்கே நான் இந்த காஸ்ட்டுன்னு சொன்னோடனே ஓடி வர பும்ரா வந்து மெதுவாக போடுவார் எனக்கு. இல்லை, அங்கே நடக்கிறது கேம், ஒன்றுமே கிடையாது. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அப்படி நான் பார்க்கறது இல்லை. இந்தியாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் மெரிட் இருந்தால் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும். நம்ம ஒரே காஸ்ட், மெரிட் இருக்கிற காஸ்ட் இல்லை, மெரிட் இல்லை, அவ்வளோதான். அப்படி பார்க்கணும். எனக்கு சைல்டுஹுட்லேருந்து கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷன், ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலில் படித்தேன். எல்லோரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க முஸ்லீம்ஸு, கிறிஸ்டியன்ஸு, ஹிந்துஸு, பிராமின்ஸு, நான் பிராமின்ஸு எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்டு. காமனாக யுனைட் பண்ணுறது ஹியூமர். அதில் கலகலப்பாக இருப்பேன். செட்டி பாபு முஸ்லீமு, சஜத் அவங்க வீட்டுக்கு போவேன், அவர் எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்காரு. எனக்கு எல்லோரும் ஒன்று தான். ஹியூமர் தான் ஒரே ரிலிஜன் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஜாலியாக இருக்கணும் லைஃப்பில், டில் த லாஸ்ட் பிரெத் ஜாலியாக இருக்கும். ஆனால் பாலிடிக்ஸ் உண்மைதானா சார்? நம்ம பிசிசிஐல பாலிடிக்ஸே இல்லாத ஒரே ஃபீல்டு பாலிடிக்ஸ் தான். மீதி எல்லா ஃபீல்ட்லையும் இருக்குது. அதனால அதெல்லாம் பார்க்கவே வேணாம், ஜாலியாக போக வேண்டியதான் லைஃப்பில். இது ஒரு கடமை. இன்ஃபேக்ட் நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். என் கூட இன்டர்வியூன்ட்டு வந்தவங்களையே உங்களை பற்றின இன்ட்ரோவோ இல்லை சேனலை பற்றின இன்ட்ரோவோ என்னை பற்றி இன்ட்ரோ எதுவும் கொடுக்காம சர்வசாதாரணமாக குவாலிட்டிஸை பற்றி பேச ஆரம்பிச்சிக்கிங்க. அது ரொம்ப ரேர் ட்ரைட்டாக நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட. ஐயோ சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப யூ நெவர் பாதர்ட்.
ஐம் இன்டர்வியூயிங் சம்படின்றது இல்லாமல் ஏதோ ஒரு டீ கடையில் ஒருத்தரை பார்த்தேன் பேசுகிறேன்ற மாதிரி பேசுகிறீங்க. இப்படி தான் எஸ்பிபிடி நான் பேசினேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி தான் இருக்கணும் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி ஹேட் அ கிரேட் டைம். உங்கள் சேனலுக்கு மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் டூ லாட் ஆஃப் ஷோஸ் லைக் திஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.